அப்பதான் வந்து முதல் நேரடியான சந்திப்பு. அப்ப நான் மறுநாள் கிளம்பி பாய்ஸ் கார்டன் வந்துட்டேன். சரி. வந்தோனே நான் நடந்து அங்கருந்து ஆட்டோ புடிச்சு வந்து நடந்து ம். வந்துட்டுருக்கேன். வந்தோனே ம். கேட்ல வந்து மணிமாறன் தான்னாங்க. ஆமான்னேன். ம். உங்களுக்காக தான் வெயிட்டிங் உள்ள வாங்கன்னாங்க. என்ன உள்ள ம்ஹ்ம். கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் டீ, காஃபிலாம் குடுத்தாங்க. குடுத்து ம்ஹ்ஹ்ம். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. சரி. அவரு பிஏ. பேசிட்டு இருக்கும்போது சார் வந்துருவாருன்னு. சல்லுன்னு சார் வந்தாரு. ம். அவர் படத்துல எப்படி வருவாரோ அதே மாரி தான் நேர்லயும் வராரு. ம். சர ம். சர சரன்னு வந்து கேட் தொறந்து, ம். "வாங்க ம். மணிமாறன், வாங்க மணிமாறன்னாரு." ம். ம். என்னவோ ரொம்ப நாள் பழகுன மாரி அந்த ஃபீச்சு, அதோடைய அணுகுமுறை இருந்தது ஓகே. அவர்கிட்ட. ம். எனக்கு முதல் சந்திப்புல ரொம்ப புடிச்சிருந்தது அவர்கிட்ட. சரி. எனக்கு ஒரு பொதுவா எல்லா விஐபி நான் சந்திச்சிருக்கேன். ம்ஹ்ம். உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, என்ன பொறுத்தளவு நான் என்ன நெனைக்கிறேன்னா, அவருடைய அனுபவம் என்னுடைய வயது அல்ல. அவரு ரைட். என்ன மாரி பல 1000 பேர அவர் சந்திச்சிருப்பாரு. பல லட்சம் பேர் கூட பல சந்திச்சிருப்பாரு. லட்சம் பேர் சந்திச்சிருப்பாரு. அதே போல பல யோகி, ஞானிகள் 2வது வந்து ஆன்மீக ரீதியா தேடுதல்ல ம். பயங்கர சீனியர்ஸ் அவரு. கண்டிப்பா. உட்காந்துனே அவர்லாம் வந்து கேதர் பண்றார். அவர்லாம் ஸ்கேனிங் பவர் அவருக்கெல்லாம் ம். ம். இயற்கையாவே இருக்கு. ம். அப்ப என்னுடைய தீட்சை பத்திலாம் கேட்கறாரு. ம். எப்படி உனக்கு இளம் வயதுல இந்த மாரி ஆன்மீகம் தோணுச்சு? இந்த ம். சின்ன வயசுல உனக்குலாம் எப்படி வந்தது? அதோடைய அனுபவத்த பத்தி நானும் சாரும் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும். சில சரி. விஷயம் என்னால பர்சனலா இங்க சொல்ல முடியாது. அவருடைய பர்சனலா புரியுது. நாங்க பேசுவோம். என்னுடைய பர்சனலா அவர் கேட்பாரு. ம். சில ம். விஷயம்லாம் எப்படி உனக்கு இதெல்லாம் கேட்பாரு. ஆனா வந்து ரஜினி சார் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ம். ரஜினி சார் வந்து பொதுவாவே ம். ஒரு அவரு ஒரு மனிதன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ரஜினி சார் கிட்ட நான் உணர்ந்தேன். அந்த சக்தி யாருகிட்டலாம் உணரலான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாவே துறவற வாழ்க்கை மகான், யோகி, ஞானிகள் கிட்ட உணரலாம். உண்மையா நான் ரஜினி சார் கிட்ட ஃபீல் பண்ணது, இல்லற துறவி தான் அவரு. இல்லறத்துல ஒரு துறவற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் ரஜினி சார். அந்த அளவு வைப்ரேஷன் உள்ளவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ம். ரஜினி சார்ன்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐயான்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு மகான் அவர்லாம். ம்ஹ்ம். ஏன்னா அவரு எல்லாமே சொல்லுவாங்க. ரஜினி சார் பத்தி நெகட்டிவாவும் சொல்றாங்க, பாசிட்டிவாவும் சொல்லுவாங்க. அவரு என்ன பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு. ரஜினி சார் மாரி ஒரு குணம் நான் இதுவரைக்கும் நான் பார்க்கல. எ என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். அவரு பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நல்ல தர்ம குணம், ம். தர்ம குணம், கொடை வள்ளல்ன்னு தான் நான் சொல்லுவேன். நெறைய பேருக்கு அவருடைய உண்மையான ம். உண்மையான மனசு, உண்மையான இந்த ஆன்மா ரீதியான இது தெரியாது. எனக்கும் ஸ்டார்ட்டிங்ல அவரு எனக்கு தெரியாது. முதல் சரி. சந்திப்புல நான் அவர சந்திக்கும்போது, என்கிட்ட கேட்கறாரு, "உனக்கு ம். எதனா வேணுமான்னு?" நான் கண்டிப்பா எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணும்னேன். உங்க ம். ஆசியும், அருளும் எனக்கு வேணும். வேணும். உங்களுடைய ம். ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமா வேணும் அப்டின்னேன். ம். அது என்னைக்கும் இருக்கு. "உனக்கு வேற எதனா வேணுமா? ம். ம். உனக்கு ஏன்னா சேவைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க ஆசி, அருள் மட்டும் போதும்ன்னு" முதல் சந்திப்பு நாங்க விட்டுட்டோம்.